Chapter 1, verse 7. எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். Let us all read together. விழிப்பா இருக்கிறீங்களா எல்லாம்? All you are awake. விழிப்பா இருக்கிறீங்களான்னு கோட்டை ஓடுறாங்க. விழிப்பா இருக்கீங்களா? All you are awake. நான் சத்தமா பேசுறதுக்கு இது ஒரு காரணம். There is one reason that I am speaking loudly. அதனால விழிப்பா இருக்கீங்களா? All you are awake. நான் எவ்வளோ நாள் நான் இந்த விதமாக வாட்ச் நைட் சர்வீஸ் அட்டன் பண்ணிருக்கேன். For many days I have attended the watch night service. ஒரு வாட்ச் நைட் சர்வீஸ் நான் தூங்கினதே இல்லை. I have never slept even for a single watch night service. உற்சாகமா இருக்கும். It was very வருஷத்துல ஒரு இரவு கூட நம்மளால முடிக்க முடியாது. Are we not able to awake for one night in a whole year? சிறு பிள்ளைகளை பத்தி நான் சொல்லல. I am not telling about the children. பெரியவங்களை குறித்து நான் பேசுகிறேன். I am telling about the elders. நான் ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களை குறித்து நான் பேசுகிறேன். I am telling about the people who are saying that I grown in the Lord. அவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிக்கலாம். We can obey to His words. ஒன்று இரண்டு வார்த்தை உங்கள் மத்தியிலே தேவன் பேச இன்றைக்கு சித்தமா இருக்கிறார். The Lord is willing to speak to you one or two words. நம்ம தூங்கி கொண்டிருந்தோம்னாக்கா நம்ம அந்த வார்த்தை நம்ம இடத்துல வந்து சேராது. If we are sleeping, that word may not reach us. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் உலகம் போதும் இல்லை. God who created heaven and earth will neither slumber nor sleep. நாம அதனால தூங்குறதுக்கு தூங்க கூடாதுன்னு நான் சொல்லல. So I am not telling you should not also sleep. அவர் தேவன், நாம் மனுஷன். He is God and we are man. நம்ம தூக்கம் நமக்கு முக்கியம் தான். Sleep is important for us. ஆனால் சில நேரங்களில் தூக்கத்தை தியாகம் பண்ணணும். Because sometimes we have to sacrifice our sleep. ஆண்டவர் தம்முடைய உயிரே தியாகம் பண்ணார் நமக்கு. The Lord sacrificed even His own life for us. அந்த விதமான ஞானத்தை தேவன் தான் நமக்கு தருவாராக. The Lord gives those kind of wisdom for us. ஆகாய் Haggai 1ஆம் அதிகாரம் chapter 1 7ஆம் வசனம். verse 7. எல்லோரும் சேர்ந்து Let வாசிக்கலாம். us all read together. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று செய்தியை கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் சவுண்ட் வாசிக்கலாமா? Let us read more louder. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று செய்தியை கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. God bless these words and speak through these words. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். You should consider your ways. இந்த ஒரு வருடம் முடிந்து விட்டது. This year have completed. 220ஆம் ஆண்டு முடிந்து விட்டது. 2020ஆம் ஆண்டு முடிந்து விட்டது. 2020 is finished. அந்த வருடத்துக்குள்ளாக நாம மறுபடியும் போக முடியாது. We cannot enter to that year again. பாருங்க, புதிய வருடம் பிறந்து விட்டது. The new year has gone now. 2021 2021 முடிந்து போனதுதான். what has over is finished. ஆண்டவர் ஈவாக இன்னொரு ஆண்டை உங்களுக்கு The Lord has given you as a gift one more year. அவர் ஈவாக கொடுத்திருக்கிறார். God has given you as a gift. ஒவ்வொரு நாளும் புதியவனாக நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். Every day He is giving a new day for us. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது When the Israelites were in the wilderness, மன்னாவை அனுதினம் அவர் பொழிந்தார். He gave the manna bread every day. அன்றாடைக்கு தினந்தோறும் புதிய மன்னா. Every day new bread. உங்களுடைய வாழ்க்கையை கூட புதிதாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். The God is willing to have a new life for you. ஆகையால் தான் ஆகாய் 1:7 சொல்கிறார். So that is what in the book of Haggai chapter 1 verse 7 he says. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். Consider your ways. பாருங்க, இப்போ பிரைவேட் கம்பெனி, அதாவது தனியார் நிறுவனங்களை வைத்துக் கொள்வோம். If you take an example for a private company, ஒரு நாளை குறிப்பார்கள். they will decide one day. அந்த நாளிலே எல்லா காரியத்தை குறித்தும் அவர் ஸ்டாக் எடுப்பார்கள். On that single day they will take a note for all the stocks. எல்லா பொருட்களும் எவ்வளவு இருக்கிறது, கையிருப்பு எவ்வளவு இருக்கிறது என்பதை What எடுப்பார்கள். are all the present things which we are having now? அந்த பொருட்களினால் நமக்கு எவ்வளவு லாபம் கிடைத்தது என்று What are பார்ப்பார்கள். the profit we received because of the thing? எவ்வளவு நஷ்டம் கிடைத்தது என்று What is the பார்ப்பார்கள். loss because of the thing? அங்கே வேலை செய்கிறவர்கள் எவ்வளவு எஃபிஷியன்சியாக, எவ்வளவு திறமையுடையவர்களாக வேலை செய்தார்கள் என்று திறனாய்வு செய்வார்கள். How efficiently the laborers have worked, they will analyze their efficiency. ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக இப்படி இது தனியார் நிறுவனங்களில் இருந்தது. Before 10 years this was happening in the private company. இப்பொழுது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கு. But now it was in the government job also. இந்த இயர் எண்ட் சமயங்களிலே At the end of the year, நம்மை குறித்ததான ரிப்போர்ட் அங்கே சீக்ரெட்டாக போகும். our report will be sent as a secret. எப்படி இவர் வேலை செய்கிறாரு, How he is working, இவர் எவ்வளவு திறனாக வேலை how செய்கிறாரு efficient he is. என்பதை குறித்து மேலதிகாரிக்கு போகும். It will go to the higher official. இப்பொழுதெல்லாம் ஒரு உத்தரவு வந்திருக்கிறது. Now there is an order that has come. திறனுக்கு ஏற்ப ஊதியத்தை இன்கிரீஸ் பண்ணுங்க. The salary can be increased according to their efficiency. முதலாவது எப்படி இருந்தது? First how it was. 4 தரனா காலு. If the day has come, your salary will be received. வயசாச்சுனாக்க அதுக்கு தகுந்த மாதிரி கிரேட் பே If your age increases, your
great pay will also increase. இப்பொழுதெல்லாம் அப்படி கிடையாது. Now it is not like that. உனக்கு எப்படி திறமை இருக்கிறது? If you have that efficiency, உனக்கு திறமை இல்லை என்று சொன்னால் if there is no talent in you, என்ன சொல்கிறார்கள்? what they are telling to you, வாலண்டியர் ரிட்டையர்மென்ட் வாங்கிப்பா. you can get the volunteer retirement. நீ வீட்டுக்கு போ. You can go home. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? Whatever money you want. We are going to replace you. நாங்கள் உங்களுக்கு பதிலாக வேறு ஒரு ஆளை வைக்க போகிறோம். நீங்க வீட்டுக்கு போகலாம். You can go home. என்று சொல்லி கவர்மெண்ட் ஜாப்ல முடிவு எடுக்கிறாங்க. Like that, even in the government job, they are deciding. ஆண்டவரும் கூட அப்படிதான். The same way God is also like that. கனியற்ற மரங்கள்லாம் என்ன பண்ணப்படுது? What will happen to the trees which are not giving fruit? வெட்டுண்டு they will be cut down அக்கினியிலே and thrown into the fire. அந்த அக்கினியிலே போடப்படும் என்பதை மட்டும் நல்லா கவனிச்சு வச்சிருக்கீங்க. We are very carefully noted that it will be thrown into fire. ஏன்னா அங்கிள் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவார். Because uncle always used to stress that sentence. வெட்டப்பட்ட மரங்கள், the trees that are cut down, கனியற்ற மரங்கள், the fruitless trees, பண்டலா கட்டி அவங்க வச்சிருவாங்கன்னு சொன்னா பரவாயில்லை. if they tie it and they keep away, that is okay. அது அக்கினியிலே போடப்படும். But they will be thrown into fire. அது நரகத்திலே அது இரையாக்கப்படும். That will become into the hell. எவ்வளவு எச்சரிப்பான வார்த்தை. How terrible these words are. ஆண்டவர் இந்த வருடத்தை உங்களுக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். Now the God has given this year as a gift. பாருங்க, ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக இருக்கிறது. Every day is a new day for you now. ஆகவே உங்களுடைய வழிகளை, நீங்கள் நடந்து வந்த பாதைகளை சற்று நேரம் அமர்ந்து நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். So God is willing to understand what ways you have crossed so far. வாழ்க்கை ஒரே ஓட்டமாக இருக்கிறது. The life is full of running. அநேக காரியங்களை நாமே இழுத்து போட்டுக்கொண்டு செய்கிறோம். Many things we are taking on us and we are doing it. ஆண்டவர் அப்போஸ்தலன் பவுல் அதற்கு உதாரணம் சொல்கிறார். Apostle Paul is giving an example. நான் காற்றிலே சிலம்பம் பண்ண மாட்டேன். I won't wave in the wind. பாருங்க, காற்றிலே சிலம்பம் பண்றதுனால என்ன பிரயோஜனம்? What is the use by waving in the wind? சிலம்பம் பண்ணுகிறவன் ஏதாவது ஒரு காரியத்தை அடிக்க வேண்டும். The one who is waving have to strike something. ஏதாவது ஒரு காரியத்தை செய்து முடிக்கணும். He have to complete one thing. சும்மா காற்றிலே வந்து சிலம்பம் பண்ணிட்டு இருக்க கூடாது. You should not simply wave the air. நான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள தக்கதாக ஓடினேன் என்று சொல்கிறார். I have run and found the prize. நான் ஓடினேன் என்று சொன்னால் பந்தய பொருளை நான் பெற்றுக்கொள்வேன். If I run means that I can receive the prize and the reward. நான் பிரைஸ் இல்லாம நான் ஓட மாட்டேன் என்று சொல்கிறார். He is telling that if there is no prize, I am not going to run. பாருங்க, நம்மளுடைய நாட்கள் எல்லாம் வீணாக கழித்து கொண்டிருக்கிறோம். All the days have been wasted. அதனாலதான் கொஞ்ச நேரம் அமர்ந்து நம்ம வீட்டுல தனித்திருந்து ஆண்டவருக்கு முன்பாக நாம் நம்மளுடைய வழிகள் எல்லாம் சோதித்து பார்க்கணும். That is why we have to sit alone and meditate our ways. பாருங்க, நம்மளுடைய வழிகளை சோதித்து பார்க்கும்போது When we meditate our ways, இந்த காரியங்களில் நீ குறைபட்டிருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்துவார். God will teach you that these are the ways that you are becoming less. வீணாக ஓடாதே மகனே என்று நமக்கு அறிவுரை சொல்லுவார். He will advise you that don't run in for vain. ஆகவேதான் ஆகாய் 1:7 வாசிக்கிறோம். So in the Haggai chapter 1:7 we are reading. என்ன வாசிக்கிறோம்? What we are reading there? வழிகளை சிந்தித்து பாருங்க. Consider your ways. பந்திக்கு முன்பாக வந்திருக்கிற நம்மை கூட ஆண்டவர் அப்படித்தான் எச்சரிக்கிறார். Now the God is also advising that all we are present before the table. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 1 Corinthians chapter 11 verse 28. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 1 Corinthians chapter 11 verse 28. வாசிங்கள். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன். But let a man examine himself, and so let him eat of that bread and drink of that cup. Self examination is important. தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் முக்கியமானது. நாம சோதித்து அறியணும். We have to examine ourselves. நான் அவருடைய வழியிலே நடக்கிறேனா? Whether I am walking in his ways. என்னுடைய வாழ்க்கையை நான் பிரயோஜனமாக நடத்தி Whether I am making my life useful. இல்ல நான் காட்டிலே சிரமம் பண்ணுகிறேனா? Otherwise I am simply waving in the wind. பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறேனா? Whether I am running to receive the reward of Christ. என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கணும். We should think about this. பாருங்க, ஆண்டவர் அதைத்தான் உங்க மத்தியிலே என்று பேசுகிறார். The Lord is speaking this today with you. இன்றைக்கு மூன்றாவது செய்தி இருக்கிறது. Today there is also another message. சுருக்கமாக நான் முடிக்கிறேன். So I am going to finish it briefly. பாருங்க, ஆகாய், சகரியா, மல்கியா ஆகிய தீர்க்கதரிசிகள். ஆகாய், சகரியா and Malachi. கவனமாக கேளுங்கள். Listen carefully. ஆகாய், சகரியா, மல்கியா. ஆகாய், சகரியா and Malachi. தீர்க்கதரிசிகள். All these prophets. பாபிலோனிலே சிறைப்பட்டிருந்த மீதியான இஸ்ரவேலர்
அங்கே இஸ்ரவேல் எருசலேமுக்கு திரும்பி ஆலயத்தை கட்டி எழுப்பும் பொழுது தீர்க்கதரிசனம் சொன்னவர்கள். These prophets are the people when the Israelites were imprisoned there and returned back. These people were doing the prophecy. பாருங்க, எகிப்திலிருந்து விடுதலையான இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே ஏன் சிறைக்கு போனார்கள்? After relief from the Egypt, why these Israelites were imprisoned in the Babylon? கவனமாக கேளுங்கள். உபாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் வீட்டிலே போய் வாசியுங்கள். Listen carefully to the Deuteronomy chapter 28. You can read at home. பாலும் தேனும் ஓடுகிற இந்த கானான் தேசத்திலே நீங்கள் சுகமாய் இருக்கும்படி ஆண்டவர் சில கட்டளைகளை சொல்கிறார். The Lord is giving commandments to live in the place where there is a flow of milk and honey. நீங்கள் கட்டளையை மீறும் பொழுது when you overcome the commandments, இந்த தேசத்திலிருந்து உங்களை அறுப்புண செய்வேன் என்று சொல்கிறார். you will cut off from this nation. நீங்கள் சிறைப்பட்டு போவீர்கள் என்று சொல்கிறார். You will be imprisoned. சிறைப்பட்டு போவீர்கள் என்று சொல்கிறார். You will be imprisoned. ஆகவே உபாகமம் 28லே இந்த விதமான காரியத்தை அவர் சொல்கிறார். He is telling in the Deuteronomy chapter 28. குறித்து கொள்ளுங்கள். எரேமியா 25:11 வசனம் 12 வசனத்திலே Jeremiah chapter 25 verse 11. அவர் சொல்லுகிறார் 70 வருஷம் இந்த சிறையிருப்பு இருக்கும் என்று சொல்கிறார். He says that for 70 years this imprisonment will be there. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது பாபிலோனிலே 70 வருஷம் அங்கே சிறையிருப்பு இருக்கும் என்று சொல்கிறார். The prophet Jeremiah, when he says that there will be 70 years of imprisonment in Babylon. தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தானியேல் சொல்கிறார். In the book of Daniel chapter 9 verse 2, Daniel says இந்த சிறையிருப்பானது 70 வருடம் முடிந்து விட்டது என்று சொல்கிறார். This imprisonment is over. The 70 years has been finished. இப்பொழுது பாபிலோனிலே சிறையிருக்கிற இந்த ஜனங்கள் இப்பொழுது எருசலேமுக்கு வர வேண்டும். The people who are imprisoned in the Babylon have to return back to Israel. இப்பொழுது பாபிலோனிலே இருக்கிற இஸ்ரவேலர் அநேகர் பாபிலோனிலே தங்கி விட விரும்பினார்கள். The people who are imprisoned in the Babylon are willing to stay in Babylon itself. பாருங்க, ரட்சிக்கப்பட்ட நாமும் கூட Even the people who are saved, salvation. உலகத்திலே நாம் கற்றுக்கொண்டிருக்கிற பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாமும் செய்யத்தக்கதாக நாம் விரும்புகிறோம். We are also willing to follow the worldly things. பாருங்க, இந்த பெர்சியா ராஜாவாகிய சைரஸ் மூலமாக விடுதலை அறிவித்தாலும் கூட even by the king Cyrus, the Persian king Cyrus, even he has given freedom. அது 2 நாளாம் 36ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. Mentioned in the second Chronicles. இந்த பெர்சிய ராஜாவாகிய சைரஸ் அவர்களை விடுதலை செய்கிறார். Cyrus king of Persia is giving freedom for the Israelites. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் இஸ்ரவேலுக்கு திரும்புங்கள், பாபிலோனுக்கு இனிமேல் உங்களுக்கு சிறையிருப்பு இல்லை, நீங்கள் இஸ்ரவேலுக்கு திரும்புங்கள் என்று சொல்கிறார். All Israelites, there is no more imprisonment in Babylon. Now you can go back to Israel. அப்பொழுது பாபிலோனிலே இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள் அங்கே இருந்து விடவில்லை, அங்கே இருந்தார்கள். சிலர் மாத்திரமே அவர்கள் திரும்பி போனார்கள். Very few people returned back to Israel, but most of the people stayed in Babylon. அவருடைய தொகையானது 50,000. The total count is 50,000. எவ்வளவு ஜனங்கள் இருந்தாலும் கூட 50,000 மாத்திரம் தான் இங்கே இஸ்ரவேலுக்கு திரும்பினார்கள். Only 50,000 people returned to Israel. அவர்கள் எதற்காக திரும்பினார்கள்? Why they returned back? இடிக்கப்பட்ட ஆலயத்தை கட்டும்படியாக திரும்பினார்கள். To rebuild again the destroyed temple. அது எஸ்ரா 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். We are reading it in Ezra chapter 3. பாருங்க, அவர்கள் ஆலயத்தை கட்ட உத்தேசிக்கிறார்கள். They are planning to rebuild the temple. ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பாக பலிகளை செலுத்துகிறார்கள். Before building the temple, they are offering sacrifices. அதற்கு பிறகாக அங்கே அஸ்திபார கல்லை நடுகிறார்கள். After that, they are laying the foundation stone. இந்த 50,000 பேரிலும் அவர்கள் அநேக எதிர்ப்புகள் வந்ததனால் ஆலயத்தை கட்டுவிக்காமல் அவர்கள் தாமதிக்கிறார்கள். Since there is a trouble between the 50,000 people, they are delaying the building of the temple. அஸ்திபார கல்லை அவர்கள் ஊன்றின பிறகு கூட ஆலயத்தை அவர்கள் 16 வருடங்கள் அவர்கள் கட்டவில்லை. After laying even the foundation stone for the temple for 16 years, they have not started building the temple. அப்பொழுதுதான் ஆகாய் என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். Only at that time, through the prophet Haggai, the God speak these words. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். Consider your ways. இஸ்ரவேல் ஜனங்களே, மீதியானவர்களே, நீங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். Israelites and the righteous people, you consider your ways. எதற்காக பாபிலோனிலே 70 வருடம் இருந்த நீங்கள் இந்த இஸ்ரவேலுக்கு திரும்பி வந்தீர்கள்? Why have you returned from the Babylon? You have been imprisoned for 70 years, now return to Israel. நீங்கள் ஆலயத்தை கட்டும்படி அல்லவா என்று கேட்கிறார். Are you not came here to rebuild the temple? பாருங்க, இந்த வசனத்தை வாசியுங்கள். Let us read this verse. 3ஆம் வசனம், verse 3. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Chapter 1 verse 3. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். The book of Haggai chapter 1 verse 3.
இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சி பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ, இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். பாருங்க, நீங்க ஆண்டவருடைய வீடு பாழாய் கிடக்கிறது. The house of the Lord is now in waste. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? Now where you are dwelling in? பாருங்க, ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் போடப்பட்ட தளங்களை உடைய வீடுகளிலே சுகமாய் இருக்கிறீர்கள். Now you are living comfortably and dwelling in the seated houses. பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நான் சுகமா நீங்க நிர்மாணிக்கிறீங்க. Now you are designing your life very comfortably. நீங்க சம்பாதிக்கிறீர்கள். You are earning. பாருங்க, அதற்கு ஏற்றவாறு வாழ நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். You have known live accordingly to your earning. தேவனுடைய ஆலயம் கட்டப்படாமல் இருப்பதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லை என்று சொல்கிறார். No worry for you that the temple of the Lord was not constructed. ஆண்டவருடைய வீடு பாழாய் கிடப்பதினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டீர்கள். You are not blessed because the house of the Lord lies waste. இங்கே ஆலயம் என்று சொல்லப்படுவது உங்களுடைய இருதயம். Here the temple is referring to your heart. இந்த கட்டிடம் அல்ல. It is not this constructed building. பாருங்க, உங்களுடைய இருதயம் பாழாய் கிடக்கிறது என்று சொல்கிறார். Your heart is wasted. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 Corinthians chapter 3 16ஆம் வசனம். verse 16. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 Corinthians chapter 3 verse 16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? Know ye not that you are the temple of God and the Spirit of God dwelt in you? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். 1 Corinthians chapter 6 verse 19. உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றோம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. But know ye not that your body is the temple of the Holy Ghost which is in you, which ye have of God, and you are not your own? ஆலயம் என்று சொல்லும்போது இந்த ஆலயத்தை சொல்லல. When he speaks about temple, he is not telling about this temple. உன்னுடைய இருதயத்தை குறித்து சொல்கிறார். He is telling about your heart. பாருங்க, உன்னுடைய இருதயம் பாழாய் கிடக்கிறது என்று சொல்றார். Your heart lies waste. ஆகையால் நீங்கள் சபிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்கிறார். So you are cursed people. சபிக்கப்பட்டது என்றால் என்ன அர்த்தம்? What is the meaning of curse? உங்களுக்காக நான் வேகமாக வாசிக்கிறேன். I am reading fast for you. நீங்கள் திரளாய் இறைத்தும் கொஞ்சமாய் அறுத்துக் கொண்டு வருகிறீர்கள். 6ஆம் வசனம். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் சம்பாதிக்கிறான். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் 8ஆம் வசனம். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இதை நிமித்தமே என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். You have sown much and bring in little. நீங்கள் அதிகமாக உழைக்கிறீர்கள். You are working hard. அதற்கான பலன் உங்களுக்கு இல்ல. But you are not getting that benefit. பாருங்க, நீங்க புசித்தும் திருப்தியாகவில்லை. Even though you eat, you are not satisfied. நீங்க சாப்பிடுகிறீர்கள். You are eating. அது திருப்தியாகனதாக காணப்படவில்லை. But it is not satisfying. நீங்கள் குடிக்கிறீர்கள். You are drinking. அது பரிபூர்ணமடையவில்லை. But it is not filled. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் You are clothing yourself. ஒருவனுக்கு குளிர் விடவில்லை. But there is not warm. கூலியை சம்பாதிக்கிறவன் You are earning wages. பொத்தலான பையிலே போடுகிறான். You put it into your bag with holes. நீங்க ஓடி ஆடி சம்பாதிக்கிறீங்க. Even though you are earning by running and அந்த working hard. பொத்தலாய் பையிலே You போடுகிறீர்கள். are putting it into a bag with ஆகையால் holes. அமர்ந்து So you have to sit. உங்களுடைய வழிகளை நீங்கள் ஆராய்ந்து You பாருங்கள். have to consider your ways. கர்த்தர் 2021ஆம் வருஷத்திலே நமக்கு சொல்கிறார். The Lord speaks in for the year 2021. நீங்கள் சம்பாதித்து பொத்தலான பையிலே போடுகிறீர்களா? Whether you are earning your wages and putting into your bag with holes. உங்களுடைய நேரத்தை எல்லாம் வீணாக்குகிறீர்களா? Are you wasting your time? தேவன் உங்களை ஆராய்ந்து பார்க்க சொல்கிறார். The Lord is asking you to consider your ways. பந்தியின் நேரத்திலே உங்களை ஆராய்ந்து பார்க்க சொல்கிறார். He is asking you to consider your ways. நீங்கள் யாரை சேவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
கொண்டிருக்கிறீர்கள்? whom you are serving? உங்களை நீங்கள் சேவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? Are you serving yourself? நீங்கள் உங்களை தெய்வம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? Are you thinking that you are the God? உங்கள் உடல் நலத்தை பேணுவதற்காக நீங்க அதிக முயற்சி செய்கிறீர்களா? Are you taking more effort to maintain your body? பாருங்க, நம்மளுடைய உடல் நலத்துக்காக பல இன்சூரன்ஸ் செய்றோம். We are doing many insurance for our health. காப்பீடுகளை அதிகமாக செய்றோம். We are maintaining many insurance. மெடிக்கல் இன்சூரன்ஸ், Insurance, மோட்டார் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ், vehicle insurance, ஹவுஸ் இன்சூரன்ஸ், house insurance. பல காப்பீடுகள் There இருக்கிறது. are many insurance like this. பாருங்க, இதெல்லாம் நஷ்டம் வந்த பிறகு உன்னை காப்பாத்தும். These all will say only if there is destroyed. எந்த ஒரு காப்பீடாவது நஷ்டம் வராமல் உன்னை தடுக்குமா? Whether any insurance protects you before it happens. நீ மோட்டார் பைக் அல்லது வாகன காப்பீடு எடுத்து விட்ட என்பதனால யாராவது உன்னை வந்து மோதாம இருப்பாங்களா? It means that if you have taken any motor vehicle insurance, that no one will hit you. உனக்கு ஜீவ லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால உன்னுடைய உயிர் போகாமல் இருக்குமா? If you are having life insurance, that means whether your life will not go away from you. இந்த உலகத்தின் மீது அதிகமான அக்கறை வைத்திருக்கிறாயா? Whether you are having so much நீ interest in this எவ்வளவுதான் world. தேக பயிற்சி செய்து உன்னுடைய உடல் ஆரோக்கியமாக வைத்திருந்தாலும் கூட ஒரு நோய் வந்து இறந்து போவாங்க. Whatever exercise you do and maintain your health, you will get disease and might die. பாருங்க, no man can serve two masters. இரண்டு எஜமானருக்கு ஒரு நாளும் ஊழியம் செய்யக்கூடாது. No man can serve two masters. இது நம்மளுடைய சபைக்கு பரிச்சயமான வசனம். This is a very known verse for our church. அடிக்கடி அங்கிள் கேக்குற வசனம். Uncle always asks this. ஒன்று உலக பொருள், First is worldly things. தேவன், Second is God. இன்னொன்று Third is. இரண்டாவது என்னது? Second is what? உலக பொருள். The worldly things. இந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். Let us read this verse. 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு Chapter 6 verse 24. Matthew chapter 6 verse 24. வாசிங்க. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால் ஊழியம் செய்யக்கூடாது. You cannot serve God and mammon. நீங்க இப்ப உங்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்தா, If you serve you for you. பாருங்க, உங்களை நீங்க நல்லா வைத்துக் கொள்ளணும் என்று அதிக பிரயாசப்பட்டா, If you are more interested to keep you healthy. நீ தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. You cannot serve God. உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. You cannot serve God and mammon. அப்படின்னா என்ன சொல்றீங்க பிரதர்? What you are telling, brother? நாங்க சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? Whether you are telling us not to earn. என்னுடைய கணவனையும் என்னுடைய மனைவியும் நான் வந்து ஆதரிக்க கூடாது என்று Are you சொல்றீங்களா? telling that I should not take care of my husband and my wife? நான் அப்படி சொல்லவில்லை. I am not telling like that. தேவனும் அப்படி சொல்லவில்லை. God is also not telling like பாருங்க, that. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Matthew chapter 10 verse 3. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் The வசனம். Gospel of Matthew chapter 10 verse 3. வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. பிலிப்பு பர்த்தலமேயு, தோமா ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயின் குமாரனாகிய மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சரி, ரெஃபரன்ஸ் தப்பாயிடுது. ஆகவே தாயை விடவும் தகப்பனை விடவும் என்னை அதிகமாய் நேசிக்காதவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. No one is worthy that who is not loving me more than their father and mother. பாருங்க, தாயை காட்டிலும் More than my mother. 37ஆம் வசனம். Verse 37. என்னிலும் அதிகமாக He that loves father or mother more than me is not worthy of me. உங்கள் தாயை நேசியுங்கள், You can love your mother. உங்கள் தகப்பனை You நேசியுங்கள், can love your உங்கள் father. சொந்த புருஷரை நேசியுங்கள், You can love your husband. உங்கள் பிள்ளைகளை You நேசியுங்கள், can love your children. என்னை காட்டிலும் நேசிக்க கூடாது. But not more than me. பாருங்க, அவர் வைராக்கிய வாஞ்சை உள்ள தேவன். He is a very adamant God. செலஸ் காட். He is a very jealous and adamant அவர் God. வைராக்கிய வாஞ்சை உள்ள தேவன். He is a very jealous God. அவரை காட்டிலும் நீங்கள் யாரையும் நேசித்து விடக்கூடாது. You should not love more than him. உங்களை தகப்பனை நேசிக்கலாம்டா, You can love your father. அது தேவனை காட்டிலும் அதிகமான That இருக்கக்கூடாது. should not be more than the God. உங்க மனைவிக்கு நேரத்தை ஒதுக்கலாம்டா, You can spend the time for your அது wife. தேவனை காட்டிலும் நேரம் அதிகமாக That should இருக்கக்கூடாது. not be more than the time for God. பாருங்க, உங்க வேலைக்கென்று நீங்கள் நேரத்தை ஒதுக்கலாம், You can spend the time for your job. ஓடி ஆடி வேலை செய்யலாம். You can run and do for your wife. அது தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தை காட்டிலும் முக்கியமானதாக இருக்கக்கூடாது. That should not be more than the time for the God. தேவனுடைய சன்னிதானத்திலே அமர்ந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்க முடியாமல் நீ எந்த வேலை செய்தாலும் ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்க The மாட்டார். Lord won't bless anything that if you are not able to kneel down and pray for the God. அவரை காட்டிலும் நீ எதையும் நேசிக்க கூடாது. You cannot love anything more than him. பாருங்க, ஆண்டவர் அதுதான் சொல்றார். The Lord says this. முதலாவது ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன? That's what the God மத்தேயு says. சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். Matthew chapter 6 verse 33. 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். Chapter 6 verse நமக்கு 33. பரிச்சயமான வசனம். Lord verse was. அவருடைய நீதியை தேடுங்கள்,
முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். But seek ye first the kingdom of God and his righteousness. அவருடைய நீதியை தேடுங்கள். And seek his righteousness. அப்பொழுது இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். All things shall be added unto you. எது கூட கொடுக்கப்படும்? What things shall be added to you? உங்களுக்கு புசிப்பதற்கு ஏதுவாக ஆகாரம் கொடுக்கப்படும். The first thing is what you want to eat. உங்களுக்கு தங்குவதற்கு ஏதுவான இடங்கள் கொடுக்கப்படும். Place to dwell. உங்களுக்கு உடுத்துவதற்கு ஏதுவான உடைகள் கொடுக்கப்படும். Raiment for you to clothe. நீங்கள் பரிபூரணமாக ஆதரிக்கப்படுவீர்கள். You will be protected. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். First you should seek the kingdom of God and his righteousness. அப்பொழுது இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். Then all these things shall be added unto you. பாருங்க எந்த விதமான காரியம் நமக்குள்ளாக இருக்கிறதா? Whether this thing is with us. லூக்கா சுவிசேஷம் The Gospel of Luke 17ஆம் அதிகாரம் chapter 17 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை எடுத்து வாசிங்க. verses 7 through 10. லூக்கா ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அரை கட்டி கொண்டு நான் போஜனபானம் பண்ணுங்களவும் எனக்கு ஊழியம் செய் அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா நான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்கு அவனுக்கு உபசாரம் செய்வானோ அப்படி செய்ய மாட்டானே அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். இது கடினமான உபதேசம். This is a very difficult thing. அநேக சீடர்கள் அவரை விட்டு விலகி போனார்கள். Many disciples went away from him. இந்த விதமான காரியத்தை எந்த சபையிலும் சொல்ல மாட்டாங்க. No church will say this kind of things. ஆண்டவர் சொன்ன காரியத்தை எந்த விதமான சபையிலும் சொல்ல மாட்டாங்க. No church is not saying the word of the Lord. ஒரே ஆசீர்வாதத்தை தான் சொல்றாங்க. Only they are telling the blessings. நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். You will be blessed. உன் வீடு காக்கப்பட்டு இருக்கும். Your house will be protected. உன்னுடைய மா பிசுகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Your bread will be blessed. நீ புசிக்கிற அப்பா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Your bread will be blessed. நீ இடது பக்கமும் வலது பக்கமும் பலம் கொண்டு பெருகுவாய். You will be strengthened on your right and your left and increase abundantly. இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான். These are all the blessings of the Lord. ஆண்டவர் எச்சரிப்பான வார்த்தைகளை சொல்லுகிறார். The Lord is also telling the verses. கடினமான வார்த்தையை சொல்லுகிறார். Difficult verses. இதையும் தான் ஏற்றுக்கொள்ளணும். You should also take this. பாருங்க ஒரு எஜமானுக்கு ஒரு ஊழியக்காரன் இருக்கிறார். There is a servant for a master. அவன் வயலிலே போய் கடினமாக வேலை செய்கிறான். He went to the field and working very hard. எஜமான் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். The master is sitting in the house. ஊழியக்காரன் கடினமாக வேலை செய்து வீட்டுக்கு வருகிறார். The servant after working hard is returning to the home. எஜமான் அவனை பார்த்து கொஞ்ச நாள் இளைப்பாறு என்று சொல்லாமல், The master is not telling him to take rest. நீ போய் சாப்பிடு என்று சொல்லாமல், Not telling him to eat the food. முதலாவதாக நீ அறை கட்டிக்கொண்டு எனக்கு நீ போஜனத்தை கொண்டு வா என்று சொல்கிறார். First thing you have to tie your garden lion and then come and serve me. எனக்கு போஜனமானம் கொடு என்றார். You give me the food for me. பிறகு நீ போய் சாப்பிடலாம் சொல்றார். Then you can go and eat. அவன் எல்லாவற்றையும் செய்த பிறகு After doing all these things, அவனை பாராட்டாமல் without appreciating அந்த him, ஊழியக்காரன் என்ன சொல்ல வேண்டும்? what the servant should say? அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், I am unprofitable நான் servant. செய்கிறதுதான் செய்தேன். I have done the duty. நான் சிறப்பானது ஒன்றும் நான் தேவனுக்கு I செய்யவில்லை. have not done anything better. பாருங்க, எந்த விதமான தாழ்மை ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்க வேண்டும். What kind of humbleness should be there for all human? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை உங்களை உயர்த்தியிருக்கிறாரா? The Lord have risen, whether the Lord have risen in your ஒருவேளை life, நல்ல வேலையில் இருக்கிறாயா? whether you are in a good position in your job. உன்னுடைய வழிகளை யோசித்து பார். You think of your ways. ஒருவேளை உன்னுடைய மனதானது மேட்டுமையா இருக்கிறது. Whether your heart is proud. உனக்கு சாபம் ஏன் வந்திருக்கிறது? Why the curse is with உனக்கு you? நோய் ஏன் வந்திருக்கிறது? Why you have the sickness? நீ அறுத்து கொண்டு வருவதை உன்னால் ஏன் சாப்பிட முடியவில்லை? Why you are not able to eat what you have cut, what you have harvested? உனது உள்ளத்திலே ஏன் சந்தோஷம் இல்லை? Why there is no joy in your heart? பாருங்க, உன்னை தேவன் ஆசீர்வதிக்கும் போது And God blesses you. இந்த விதமான தாழ்மை இல்லை. There is no humbleness in you. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினார். Lord Jesus Christ humbled himself before the அடிமை Father God. ரூபம் He எடுத்தார். took the image of the slave. மரணவரைக்கும் தன்னை தாழ்த்தினார். Till the end of the death, இந்த சிந்தனையே உங்களுக்கு இருக்க கடவுது. this thought should be with you. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். Philippians chapter 2 we are இந்த reading. சிந்தனையே உங்களுக்கு இருக்க This கடவுது. thought should be with you. மனத்தாழ்மையா இருக்கிறேன் என்று சொல்லி பெருமைப்படுகிறார். He is very much proud that he is so much humble and meek. அநேகரை பார்க்கிறோம், We are seeing many people. தாழ்மையானவர்களை போல நடிக்கிறார்கள். They are just acting like humiliated. பாருங்க, நான் ஹம்பிள். I am humble. பாருங்க, நான் தாழ்மையானவா இருக்கிறேன் என்பதிலே ஒரு பெருமை. They are saying that they are being humble. That itself is a pride. பாருங்க, நான் தாழ்மையா இருப்பது போல நடித்து, தாழ்மையா இருப்பது போல நம்ம வெளிக்காட்டி, அதுல ஒரு பெருமை. To show off that they are humble and they are telling that they are humble, and that there is a pride. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை உனக்குள்ளாக வரணும். The humbleness of the Lord Jesus
Christ should be with you. பாருங்க யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறார். Book of James chapter 4 verse 6. பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். The Lord is against those who are proud. தாழ்மையுள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். The Lord gives grace for those who are humble. உன்னிடத்திலே அந்த தாழ்மை இருக்கிறதா? Whether you are having that humble. ஆகாய் 1:7 வாசிக்கிறோம். We are reading in Haggai chapter 1 verse 7. உன்னுடைய வழிகள் எல்லாம் ஆராய்ந்து பார். You should consider your ways. நீ எங்கே விழுந்து போயிருக்கிறாய்? Whether you have fallen. 2020 முடிந்து விட்டது. The 2020 is over. உன்னுடைய வழிகளை வீணாக்கி விட்டாய். You have wasted your ways. பாருங்க இந்த இடத்துல பெருமை இருக்கிறதா என்று யோசித்து பார். You think whether you have the pride. முதலாவது ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிற வார்த்தை, what is the first thing the Lord says to you? தாழ்த்து. You should be humble before the God. தாழ்மையானவனை போல நடிக்காதே. You don't act like you are humble. நீ ஒரு மாய்மாலக்காரனாக திரியாதே. Don't walk like hypocrites. மாய்மாலக்காரர்கள் தான் இப்படி செய்வார்கள். Only the hypocrites will do like this. நீ தேவனுக்கு முன்பாக மெய்யான தாழ்மைப்படு. Truly before the God be humble yourself. எல்லா வேலையை செய்தாலும் கூட அபிரோஜனமான ஊழியக்காரன் என்று நீ சொல்ல வேண்டும். Even though if you do all the work, you should say I am an unprofitable servant. எல்லா வேலையும் செய்யணும். You have to do all the work. செய்து முடித்து விட்டு After doing all the work, எல்லா வேலையும் செய்தேன்னு பெருமை வரக்கூடாது. after doing all the work, you should நான் not இவ்வளவு be காணிக்கையை proud. போடுறேன்னு உங்களுக்கு பெருமை வரக்கூடாது. You should not be proud that you are offering this much amount. தேவனுடைய வீட்டிலே நான் வேலை செய்கிறேன் என்ற பெருமை உனக்கு You வரக்கூடாது. should not have the pride that you are working in the temple நான் of God. அன்பிலிருந்து செய்கிறேன் என்று பெருமை உனக்கு You வரக்கூடாது. should not have the pride that I am doing the love feast. தேவனுடைய ஆலயத்திலே நான் வேலை செய்கிறேன் என்ற பெருமை உனக்கு You should வரக்கூடாது. not have the pride that I am working in the temple of எல்லாரை God. காட்டிலும் நான் தேவனுக்கு அதிக ஊழியம் செய்கிறேன் என்ற பெருமை வரக்கூடாது. Above all that I am doing the more work for the God, you should not have that pride. எல்லா வேலையும் செய்துட்டு என்ன சொல்லணும்? After doing all the work, what you should say? நான் உனக்கு பிரயோஜனம் இல்லாத I am ஊழியக்காரன். an unprofitable servant. இந்த விதமான தாழ்மை That உங்களுக்கு kind எதிர்பார்க்கிறேன். of humbleness should be there. The God is waiting for that kind of humbleness. தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். The Lord gives grace for those who are humble. நீ ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக To be blessed. உனது மனதை இன்றைக்கு தாழ்மைப்படுத்து. You humble your heart. முதலாவது H humbleness. First H is humbleness. 3 H சொல்ல I போறேன். am going to tell 3 H's today. இந்த வருடம் முழுவதும் இதை நீங்க ஞாபகம் You have வைத்துக்கொள்ளுங்க. to remember this throughout this year. அடுத்த டிசம்பர் 31ஆம் தேதி தேவனுடைய கிருபையினால் தேவனுடைய சித்தம் இருக்கும் என்றால் நானும் நீங்களும் உயிரோடு இருந்தோம்னா இதை நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். If God is willing that if you and I are alive in this December, we will think about this. எல்லா நாளிலும் நாம் தாழ்மை உள்ளவனாக இருக்கணும். Every day I should be humble. ஆலயம் என்பது இந்த கட்டிடம் அல்ல. திரும்பவும் சொல்கிறேன். Again I am telling that the temple is not this construction. உங்களுடைய உள்ளத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். God is speaking about your heart. உன்னுடைய உள்ளமானது தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. Your heart is the temple of God. அது தாழ்மையானதாக காணப்படுகிறது. That heart, whether it is humble, நீ தேவனுக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி இருக்கிறாயா? whether have you humbled yourself before the God? இரண்டாவது H The second H is hungry or thirst. அது பசி மற்றும் தாகத்தை குறிக்கிறது. அவரை குறித்ததான பசி உன்னிடத்தில் இருக்கணும். Whether you have the hunger for the God. இன்னும் மேன்மையாக சொல்ல வேண்டும் என்றால் If I have to improve it more, you must have that desire. அவர் மீது வாஞ்சை உங்களுக்கு இருக்க வேண்டும். இன்னும் அதிகமா சொல்ல வேண்டும் என்றால் I have to tell more. you must have lust. அவர் மீது அனாதியான பிரியம் இருக்க வேண்டும். இச்சை இருக்க அவர் வேண்டும். மீது அனாதியான இச்சை இருக்க வேண்டும். இச்சை இது வந்து ரொம்ப அதிகப்படியான ஒரு நேசத்தை குறிக்கிறது. The lust says that it is a more loving thing. பாருங்க அவரை குறித்து நீங்கள் இச்சிக்க வேண்டும். அவருடைய காரியத்தை குறித்து இச்சிக்க வேண்டும். You should have the lust for him. அவருடைய வேதத்தை குறித்ததான பசி உங்களிடத்தில் இருக்க You should வேண்டும். have the hunger for these verses. அவரை குறித்ததான அறிவை அடைய நீங்கள் பசிதாகமா இருக்க வேண்டும். You should have the hunger and thirst for his understanding of the God. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Gospel of Matthew chapter 5 verse 6. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Gospel of Matthew chapter 5 verse 6. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் இருக்க வேண்டும். Blessed are they which do hunger and thirst after righteousness. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது பசிதாகம் இருக்க வேண்டும். You should have hunger and thirst for Lord Jesus Christ. அவருடைய வார்த்தையாகிய நீதியின் மீது பசிதாக இருக்க You வேண்டும். should have the hunger and thirst for his word righteousness. நீதியை செய்ய வேண்டும் என்ற பசிதாக இருக்க You வேண்டும். should have the hunger and thirst that you should do the righteousness. அவருக்கு
உண்மையாக இருக்க வேண்டும் என்ற பசியாக இருக்கணும். You should have the hunger and thirst that you should be truthful to him. உள்ளத்திலே கபடு இருக்க கூடாது. There should not be any hurt in your heart. பாருங்க, அதுக்குரிய பசிதாக உனக்குள்ள You இருக்க should வேண்டும். have the hunger and thirst in your heart. மூன்றாவதாக, The third thing is, கடைசியாக, the last one is, you must be hurry. நீங்கள் மிகவும் வேகமாக இருக்க வேண்டும். பாருங்க, அவசரப்பட வேண்டும். You should be in hurry. என்று சொன்னால் ஆயத்தப்பட You வேண்டும். should be prepared. ஆயத்தப்பட You வேண்டும். should be prepared. யாத்ராகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம். Book of Exodus chapter 12. யாத்ராகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம். Book of Exodus chapter 12. வாசிக்க வேண்டிய அவசியம் No இல்லை. need to read. பாருங்க, அங்கே தேவன் மிகப்பெரிய விடுதலை உண்டு பண்ணுகிறார். God is giving a great deliverance. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய விடுதலை உண்டு பண்ணுகிறார். God is giving a great deliverance for the Israelites in Egypt. பஸ்காவாகிய அந்த ஆடு அடிக்கப்பட்டு அவளுடைய நிலைக்கால்களிலே பூசப்பட வேண்டும். The Passover lamb has to be stricken and the blood has to be spread over that lamb doorpost. அந்த வீட்டிற்குள்ளாக அவர்கள் இருக்க வேண்டும். They should be inside that house. பாருங்க, அவர்கள் அந்த கசப்பான கீரை, அந்த பஸ்கா ஆட்டை அவர்கள் எப்படி புசிக்க வேண்டும்? How they have to eat the spinach and the bitter meat. வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிக தீவிரமாக புசிக்க They வேண்டும். should eat hastily. எப்படி புசிக்க வேண்டும்? How they should eat? ஒரு அவசரமாக புசிக்க They should வேண்டும். eat hastily. பாருங்க, அவளுடைய உடைகள் உடுத்திருக்க வேண்டும். They should wear the garments. அவர்கள் தடியை பிடித்திருக்க They வேண்டும். should take the rod. அவர்கள் செருப்புகளை அணிந்திருக்க They should வேண்டும். wear the sandals. எங்கேயோ போவது போல, அவசரமாக போவது போல அதை புசிக்க It is வேண்டும். just like they are going somewhere very quickly. They should eat hastily. அவர்கள் நிதானமாக அந்த பஸ்கா ஆட்டை அவர்கள் புசிக்க கூடாது. They should not eat the lamb very slowly. அவர்கள் ஆயத்தப்பட்டு புசிக்க They வேண்டும். should prepare and eat quickly. பாருங்க, இந்த நீங்கள் ஆயத்தப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். The God says that you should be prepared and hurry. இந்த வருடத்திலே நீங்கள் ஆயத்தப்பட்டு இருக்க வேண்டும். That you should prepare in this year. இந்த நிமிஷம் நமக்கு மரணம் வந்தாலும், Even at this minute, if you அல்லது die, தேவனுடைய வருகை இருக்கும் என்றால், if the coming of the Lord is there, நான் ஆயத்தமுள்ளவனாக இருக்கிறேனா? whether I am prepared. பாருங்க, பந்திக்கு முன்பாக வந்திருக்கிறோம். Now we are before the table. இது ஆயத்தப்படுத்துகிற பந்தி. This is the table that prepares us. ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துகிறது. It prepares each of you. நாம் தூங்கி கொண்டு இருக்க முடியாது. We cannot sleep. நாம் ஆயத்தப்பட்டு இருக்க வேண்டும். We should be prepared. நாம் ஏதோ ஒரு பிரயாணத்திற்கு அவசரமாக போவது போல நாம் ஆயத்தப்பட்டு இருக்க Just வேண்டும். like we are going for a travel quickly, we should be prepared. நீங்கள் ரட்சிப்பின் உடையை We உடுத்தியிருக்கிறீர்களா? should wear the dress of salvation. நீதியின் செங்கோலை பிடித்திருக்கிறீர்களா? Whether you are holding the rod of righteousness. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தோடு கூட இந்த காரியத்தை புசிக்க வேண்டும். That kind of preparedness, you should be participating in this table. உங்களுடைய மனதிலே இந்த விதமான ஆயத்தம் இருக்கிறதா? Whether in your heart you are this much prepared. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, The Lord is telling this word to you. போனது போகட்டும். Let it happen what there is வழிகளை past. எல்லாம் சோதித்து பாருங்கள். Consider your ways. பாருங்க, நீங்கள் ஆயத்தப்பட்டு இருக்கிறீர்களா? Whether you are prepared. பாருங்க, தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி இருக்கிறீர்களா? Have you humbled yourself before God? நீதியை குறித்தும் தேவனுடைய வசனத்தை குறித்தும் நீதியை செய்வதை குறித்துமான பசிதாக உங்களிடத்தில் Whether you இருக்கிறதா? have the hunger and thirst for the word of the God and for the righteousness. முதலாவதாக நீங்கள் உங்களை தாழ்த்தி இருக்கிறீர்களா? First, whether you have humbled yourself. இரண்டாவதாக நீங்கள் தேவனுடைய வார்த்தை குறித்தும் நீதியை குறித்தும் உங்களுக்கு பசிதாகம் இருக்கிறதா? Second thing, whether you are having hunger and thirst for the word of God and for the righteousness. மூன்றாவதாக நீங்கள் ஆயத்தப்பட்டு Third இருக்கிறீர்களா? thing is whether you are prepared and in hurry. Do you humble yourself before the Lord? நீங்கள் உங்கள் ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துகிறீர்களா? Do you have the hungry over the word of God? பசியும் தாகமும் தேவனுடைய வார்த்தையின் மீது இருக்கிறதா? To do His righteousness? அவருடைய நீதியை செய்வதற்காக Are you ready? Are you in hurry? நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா தேவனை சந்திப்பதற்காக? ஆண்டவர் இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பிரயாசித்து நான் அந்த சிந்தனையோடு கூட தேவனுடைய பந்தியிலே பங்கு பெற தேவன் தாமே நமக்கு உதவி செய்வார். Let the Lord help us to think and meditate before participating in the table. அவங்க கேட்ட அவருடைய வசனத்தின்படி நம்மை சுவைத்து பார்த்து இந்த பந்தியில் பங்கு பெறலாம். இது ஆண்டுடைய பந்தியாக இருக்கிறது. இந்த சபையினுடைய பந்தி அல்ல, இது ஆண்டுடைய பந்தி, கர்த்தருடைய பந்தி. அவை ஏதாவது நம்ம பங்கு பெற முடியாது. அது பங்கு பெற்றால்